புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் சிறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் வியாழனன்று நடைபெற்றது. கல்லூரி முதல்வரின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் தொல்லியல் அறிஞர் முனைவர் ரவிச்சந்திரனின் அரிய முயற்சியினால் தொல்லியல் ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் கல்லூரியில் உருவாக்கப்பெற்றுள்ளது. கல்லூரியின் ஸ்ரீ அரவிந்தர் நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை புதுச்சேரி மாநில கல்வி அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கருத்தரங்க கூடத்தில் அருங்காட்சியக துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் தலைமை தாங்கினார். அவர்தம் தலைமை உரையில் கல்லூரி பல்வேறு பெருமைகளை பெற்று வருகிறது. பசுமை வனமாக, சுற்றுலா தலமாக, நகர் வனமாக நாக் கமிட்டியினால் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியாக உள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருங்காட்சியகத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார். அவர்தம் உரையில் அருங்காட்சியகம் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும். புதுவை மாநிலத்தையே ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரியில்தான் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். பல்வேறு நாடுகளுடன் புதுச்சேரி வாணிப தொடர்பு கொண்டதை அக்கருங்காட்சியகத்தில் உள்ள ஆவணங்கள் நிரூபிக்கப்படுகின்றன. புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு தொழிற்சாலைகள் குறித்த ஆவணங்களும் இங்குள்ளன என்றுரைத்தன. அவற்றைத் தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை சென்னை வட்டத்தின் கண்காணிப்பாளர் திருமுக முத்தையா காளிமுத்து, புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பொதுப்புனை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா ஆகியோர் தங்களது வாழ்த்து செய்தினை அனுப்பியிருந்தனர். வரலாற்றுத்துறை பேராசிரியரும் தொல்லியல் அறிஞருமான முனைவர் ரவிச்சந்திரன் நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள், வரலாற்றுத்துறை அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் 1995, 98, 2014, 17 மற்றும் 2015, 18 ஆண்டு வரலாற்றுத்துறை முன்னாள் மாணவர்களும் திரளாக கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் பேராசிரியர் குழுவினர் செய்திருந்தனர்.